இன்றைக்கு இந்த திண்மக் கழிவு பொதுவாக நான் முதலாவது வகுப்பிலே திண்மக் கழிவினுடைய ஒரு அறிமுகம், திண்மக் கழிவுகளுக்குள்ள என்ன வரும் என்ற விடயங்களை தொடர்பாக நான் பார்த்தோம். அப்ப இன்றைக்கு உலக ரீதியாக ஒரு பெரியதொரு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு மாறி இருக்கு திண்மக் கழிவு, சாலிட் வேஸ்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு சவால். எவ்வளவுதான் ஆஹ், முகாமைத்துவம் செய்யறதுக்கு கண்டு திட்டங்களை போட்டாலும் கூட அது பெரிய ஒரு சிக்கலாக தான் இருக்கு. ஒரு ஸ்கூல் மட்டத்துல கூட நீங்க பார்த்துருந்தாலும் இப்ப நாங்களும் ஸ்கூல் மட்டத்துல சில விடயங்களை பார்க்க கழிவுகள் பொலித்தீன் பொலித்தீன் சொப்பின் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சில இடத்துல பார்ப்பாங்க, தண்டனை வழங்கப்படும். ஏன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்துறதுக்காக கடினமாக அதை கொண்டு வந்தாலும் கூட சில விடயங்களை செய்து கொள்ளலாம். அப்போ இன்றைய அந்த கார்பரேட் கம்பெனிகளினுடைய உணவு உற்பத்தி பொருட்கள் அதுகளை வந்து செய்யறதுக்கு கூடாக எங்களுக்கு தவிர்க்க முடியாம அது வந்து உலக ரீதியாக இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சவால் சொல்லும். ஆனா அதை வந்து வியாபார ரீதியாக இயங்குகின்ற சில நிறுவனங்களால அதுகளை இன்றைக்கு அந்த விஷயங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டு போது பெரிய ஒரு விடயம், முரண்பாடான விடயம். அப்படின்னு சொன்னால் இந்த சூழல் சார்பானவர்களுக்கு இந்த பண முதலைகள் அல்லது கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தம் என்றால் நம்ம சொல்லணும். உலக ரீதியாக ஒரு விடயத்தை நாங்க சூழல் சார்பாக நாங்க யோசிக்க கூடாது. அதுக்குரிய பிரச்சனைக்குரிய மூல காரணமாகவே இருக்கிறது அந்த வியாபார நிறுவனங்களா தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு வைத்தியசாலைக்கு போனீங்கன்னு சொல்லுங்க, அங்க இருக்கிற திண்ம கழிவுகள் வைத்தியசாலை கழிவுகள் அதில் இருக்கு. அதே படிச்சது கொண்டு வர சாப்பாடு லஞ்சத்து உணவு கூட அந்த மேக்சிமம் உணவு கூட அது தவிர பல்வேறுபட்ட நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்கள் கூட இப்போ வீட்டுக்கு நாங்கள் ஒரு கூடுதலாக உணவுப் பொருட்கள் தானே வாங்கி போவோம். உணவுப் பொருட்கள் பார்த்தோம்னா ஒரு சோயா மீட் வாங்கி போட மாட்டோம். அந்த சோயா மீட் வந்து பைக்கில் அடிச்சிருந்தால் பார்க்கறதுக்கு வடிவா இருக்கக்குள்ள நீங்கள் கொண்டு போவீங்க. ஆனால் அது திரும்ப கழிவு பேக் பண்ணுங்க. அந்த பேக்குக்குள்ள ஒரு சின்ன ஒரு அந்த மசாலா தூள் மாதிரி ஒன்றை போட்டு வச்சிருப்பாங்க. அதை பாய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு வர பொழுது அதுவும் ஒரு தினம் வீட்டில் நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஜூஸ் அல்லது ஐஸ்கிரீம் வேற வேற எல்லாத்துக்கும் வந்து திண்மக்களி ஒரு ஒரு வீட்டை நீங்க ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஜோக்கெட் கொண்டு போறீங்கன்னா அந்த ஜோக்கெட் கப் வந்து திண்மக்களி. ஒரு ஷர்ட் வாங்கி போறோம்னா ஷர்ட் கொண்டு வர பேக் வந்து பொலித்தீன் பேக் வந்து திண்மக்களி. இப்படி திண்ம கழிவுகள்ன்றது எங்களுக்கு சூழலுக்கு பிரச்சனையான கழிவுகள். சிலது இப்ப நாங்க பயன்படுத்துற வீட்டுல பயன்படுத்துற மரக்கறி கழிவுகள் திண்ம கழிவுகள். வீட்டுல நாங்க சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாரம் அந்த சோறு அந்த கழிவுகள் திண்ம கழிவு தான். மீன் சாப்பிட்ற இறைச்சி சாப்பிட்ற எலும்பு முள்ளு அப்படிப்பட்டதுகள் எல்லாம் முள் எல்லாம் வந்து திண்மக்கழிவு. திண்மக்கழிவுன்றது இன்றைக்கு அகற்றுறது இது செய்யறதுல பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு வருது. பாடசாலைகள், நிறுவனங்கள், தனிநபர் வீடுகள், வியாபார நிலையங்கள் எல்லாத்துலேயும் அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த திண்மக்கழிவு தொடர்பான வரைவிலக்கணங்கள் நாங்க பார்ப்போம். என்ன சொல்றாங்க? உரிமையாளருக்கு பயனற்றதாகும், பெருமானம் வழங்கப்படாததாகும் கழிவு காணப்படும். கழிவுன்றது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பயனற்றது, உங்களுக்கு பயனற்றது இன்னொரு பயன்படுத்தலாம், அது ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு வீட்டுல ஒரு சேர் ஒன்று பயன்படுத்துறீங்க, பிளாஸ்டிக் சேர் ஒன்று வச்சுக்கோங்க, அது ஒரு 4 காலம் உடஞ்சிச்சு, அதை நீங்க பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்தலான்னு சொல்லி அதங்க என்ன செய்வீங்க, ஒரு மூளை கொண்டு இருக்கு. வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்துறீங்க, கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா அவர் லேப்டாப் கொண்டு வச்சு கொள்ளுவாங்க, அவர் போட் அடிப்படுத்து போட்டுன்னா உள்ளுக்குள்ள போட் அதில் டிஸ்பிளே மாதிரி வருது, போட்டு மாதிரி வருது, பேட்டரி மாதிரி வருது. அதுக்கப்புறம் பயன்படுத்துவீங்களா? இல்லை, அதை கொண்டு குப்பையில பீஸ் காட்டிருக்க மட்டும் படுத்துவீங்களா, பிரம்மா மட்டும் படுத்துவீங்க. அப்ப பயனற்றதாக உங்களுக்கு பயனற்றதாக ஒரு உரிமையாளருக்கு அதை யார் பயன்படுத்தினாலும் அவருக்கு பயனற்றதாக வருமானமற்றதாகவும் காணப்படுறது கழிவு தினப்படும். கூடுதலாக இது ஒதுக்கப்படுற அப்புறப்படுத்துறதை விட ஒதுக்கப்படுற ஒரு பொருளாக காணப்படும். குப்பைக்கு போகும். என்ன உங்களோட வீட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பாவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் போகுமே இடம், அது மாதிரி பாவிச்சு முடிய அந்த பெண் போயிடும் கழிவா வீட்டுக்கு சார். பாவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடுப்பு போயிடும் கழிவா. உடுப்பு தான். அப்ப நிர்வாகிகள் சொல்றாங்கன்னு எடுத்துனால்
பயனற்ற மற்றும் தேவையற்ற பொருள். அப்புறப்படுத்தப்பட்ட அல்லது அகற்றப்பட விரும்பும் அல்லது அப்படிப்பட்ட பொருள். விதிகள் மற்றும் தேசிய சட்டத்தால் அகற்றப்பட வேண்டிய பொருள். பயனற்றதாக இருக்கும் அல்ல தேவையற்றதாக இருக்கும். அகற்றப்பட வேண்டியதாக அல்ல அப்புறப்படுத்தப்பட வேண்டியதாக ஒதுக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அல்லது விதிகள் மற்றும் தேசிய சட்டங்களால் அகற்றப்பட வேண்டிய பொருட்களாக இருக்கும். அப்ப ரூல்ஸால இதை இதுக்கு நாங்கள் ஒரு பிரஷ் ஒன்று பாவிக்கணும். பாவிக்க கூட உங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பிரஷை நாங்கள் ஒரு 3 month 3 மாதம் இல்லை 6 மாதம் அதுக்கு பிறகு நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதி. விதி என்ன, நாங்கள் ஒரு இது சில ட்ரெஸ்ஸுகள் வைக்கும், சில இப்போ பெனியன் அப்படிப்பட்டது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சோர்ஸ் ஒன்று போகும். சில ஆடைகள் அப்படிப்பட்ட ஆடைகள் எங்களுக்கு அற்றப்பட வேண்டிய பொருட்களாக இருக்கும். சில குறுகிய காலம் கொண்டதாக இருக்கு. நாங்க எங்களுக்கு போடுற உள்ள ஆடைகள் எல்லாம் பெரும்பாலும் குறுகிய காலம் கொண்டதாக இருக்கு. ப்ரஷ் அப்படிப்பட்ட பொருட்களாக இருக்கு. சில சாப்பாட்டு பாக்ஸ்லாம் இருக்கும், பிளாஸ்டிக் பாக்ஸ், அதுகள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அற்றப்படும். அப்படி எங்களுக்கு சட்டத்தால் அற்றப்படுற பொருட்கள் தான் வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தா கழிவுன்னு சொன்னால் அதை வைத்திருக்கிறது அதனுடைய உரிமையாளர் அகற்றுகின்ற அல்லது அகற்ற விரும்புகின்ற அல்லது அகற்ற வேண்டி என்ற அகற்றுகின்ற, அகற்ற விரும்புகின்ற அல்லது அகற்ற வேண்டி கட்டாயம் இப்படி எல்லாத்தையும் களிமண் தான். சரிதானே? களிமண் சொன்னா என்ன டிஃபினேஷன் கொடுக்குறது தெரியும், வேஸ்ட். வாட் இஸ் வேஸ்ட்? அது பயனற்றதாக, தேவையற்றதாக, ஒதுக்கப்பட வேண்டியதாக. கழிவு வச்சிருக்கிற ஆளை பொறுத்த வரைக்கும் அவர் அகற்ற வேண்டியது இல்லை, அவர் அகற்றுறது, அகற்ற வேண்டியது, அகற்ற விரும்பும் பொருட்கள் எல்லாம் கழிவு. பொதுவாக கழிவுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் திண்ம கழிவு, திரவ கழிவு. உங்களுக்கு தெரியும், திரவ கழிவு தேவை. வீட்டுல நீங்க குளிக்கிற பாத்ரூம்ல இருந்து குளிக்கிற தண்ணி போகுது, அதாவது திண்ம கழிவு, திரவ கழிவு. அதே போல நீங்க சமைக்கிறீங்க, சமைச்சதுக்கு அப்புறம் உங்களோட பாத்திரங்களை கழுவு, சமைச்ச பாத்திரத்தை கழுவு, அதுல இருந்து போற கழிவு திரவ, தொழிற்சாலைகளுக்கு வெளியிடுற திரவ கழிவு. அதெல்லாம் திரவ கழிவு, தண்ணி வடிவத்தில் லிக்விட் வடிவத்தை தேவைத்துறையில் இருக்கும். வீடு பாவனையில் இருக்கு, உற்பத்தி துறையில் இருக்கு, இந்த சாய பொருட்களும் வீட்டு பாவனை. அடுத்த பார்த்தீங்கன்னா திண்ம கழிவு வகைப்படுத்தக்கூட வீட்டு திண்ம கழிவு, கழிக்கிற திண்ம கழிவு, வணிக திண்ம கழிவு பற்றி வகைப்படுத்துறாங்க. சரிதானே? இதை நான் பார்ப்போம், மற்ற விடயத்தை நான் பார்ப்போம், பார்ப்போம். சரிதானே? முதல்ல யூனிட் செய்யாங்க நாங்கள் பார்ப்போம். இந்த திண்ம கழிவை இன்னும் வகைப்படுத்துறாங்க. எடுக்கணும் உயிரியல் சிதைவுறும் கழிவுகள், உயிரியல் சிதைவுறா கழிவு, என்னன்னு சொல்லாம சிதைவுறும்ன்றதை விட உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் செலவழிக்கிட்டால் அழியக்கூடிய கழிவுகள், அழியாத கழிவு. அழியக்கூடிய கழிவுகள், அழியாத கழிவுகள் தான் ரெண்டாவது. அழிவடையக்கூடியது அல்லது இன்னொரு வகையில் விட்ட உக்கக்கூடிய கழிவுகள். நம்மட வேர்ட் உக்கும் கழிவுகள், உக்கி போகக்கூடியது போகும். சாதாரணமா ஒரு மிளகறி கழிவு அது உக்கி போயிடும். உக்காத கழிவுகள் பிளாஸ்டிக், கண்ணாடி, இரும்புகளும் இருந்தாலும் அவையெல்லாம் உட்கார்ந்த நீண்ட காலம் அல்லது உட்காத கழிவு. உக்கக்கூடியது, உட்காதம் அப்படின்னு இருக்கு. கிளாசிபிகேஷன் மல்டி லெவல்ல அல்லது பல்வேறுபட்ட மட்டங்கள் அல்லது பல்வேறுபட்ட கிரிட்டீரியா பயன்படுத்தப்படும். கழிவு வகைப்படுத்தினா திண்மக்கழிவு, திரவ கழிவு. அந்த திண்மக்கழிவு அவை உட்புற உட்காதன்மையை பொறுத்தப்படும். அழிவடைதல், அழிவடையாது, நீண்ட காலத்தில் அழிவடைதல், இந்த மாதிரி. அந்த அடிப்படையில் கழிவுக்குள்ள அதை மேலும் பிரிக்கிறாங்க. மீள் சுழற்சி செய்யக்கூடியவை, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய, மீள் சுழற்சி செய்ய முடியாதவை.
சில பொருட்கள் பெரும்பாலான பொருட்கள் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு பீங்கான் உற்பத்திகள்லாம் முயற்சி செய்யும். போத்தலை வாங்கி கொண்டு போய் பிளாஸ்டிக்கும் வந்து பிளாஸ்டிக்களும் வந்துருக்கு. சில பொருட்கள் வந்து உங்களுக்கு செய்யலாம் செய்யலாம் அந்த மாதிரி அது கூட செய்ய முடியாது. இப்ப மருத்துவ கழிவுகள் வைக்கிறாங்க, அந்த கழிவுகளை தான் உங்களுக்கு செய்யும். அவதான கழிவு அதை டம்ப் பண்றது தவிர வேற வழியே இல்லை. டம்ப் பண்ணணும் இல்லாட்டி தெரிக்கும். ஹாஸ்பிட்டல் கழிவுகள் சொல்லுவாங்க. அதே ரெண்டு பிரச்சனையும் பாருங்க. அருவாக்காடு அருவாக்காடு தொடர்ந்து புத்தள மாவட்டம் கழிவுகள் கொட்டப்படுறதுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட புத்தள மாவட்டம் நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரியும் இந்த படம்டா சிங்கம் திரு படத்தை பார்த்து தெரியும். ஆஸ்திரேலியாவில இருந்து கழிவுகள் நாட்டில் கொட்டப்படுறது. இந்த கழிவுகளை கொட்டுறதுக்குரிய இடம் பண்றது அந்த நாட்டுல கொட்ட வேணா குட்டின ஆபத்துங்கிறதுக்காக யோசிப்பாரு. எவ்வளவு செலவு கொடுத்தாலும் வேறொரு நாட்டை வந்து கொட்டுறதுக்கு வருதை தவிர்த்து பாருங்க. கழிவு கொட்டுறதுக்கு எவ்வளவு நாட்டு, அந்த நாட்டுக்கு எவ்வளவு கமிஷன், அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கமிஷன். கடந்த காலங்களில் அப்படி இருந்த அரசாங்கம் இதேதான் பெற்றுத்தான் இந்த நாட்டை வந்து நாசமாக்கணும். சரி, பெற்றுத்தான் இந்த நாட்டை நாசமாக்கணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு சில அமைச்சர்மார் அதோட சம்பந்தப்பட்டவர் எல்லாம் அதிகாரிகள் கூட இந்த கழிவை நீட்டு கொண்டு போட்டு அப்படின்னால் உனக்கு கூட கமிஷன் ஒரு விவசாயிகளுடைய கமிஷன் வந்தா பரவாயில்ல, அது நன்மை இல்லை. மாறி கழிவு போட்டு ஆபத்து விளைவிக்கிறது. கிட்டத்தட்ட ஆக்களை கொள்றதுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் கழிவுன்ற விஷயம். தென்மை கழிவுன்ற சின்ன டைட்டில் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கு. அதனால கொஞ்சம் டிப்பா படிங்க. சரிதானே? மேக்சிமம் இதுக்குள்ள இருந்து தகவல்கள் தேடிக்கொண்டு தரும். இந்த கழிவுகளை வந்து என்ன செய்யறாங்க, அபாயகரமான கழிவுகள், மருத்துவ கழிவு, மாநகர திண்ம கழிவு பிரிக்கிறாங்க. அடுத்த இந்த திண்ம கழிவை பொறுத்தவரை, திண்ம கழிவுகளை பொறுத்தவரைக்கும் கழிவுண்டா என்னன்னு பார்த்துனாங்க. திண்ம கழிவு அதே விஷயம் இருக்கு. என்ன? பெறுமதியற்ற திரவமில்லாத கழிவுகள் திண்ம கழிவு. அதுக்கு ஒரு பொருளாதார பெறுமதி எட்டதாக இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தேவைப்படாத திரவம் இல்லாத விஷயம். ஏற்கனவே இருந்த கழிவு வரவேற்கனத்தோட திரவம் இல்லாத விஷயம் சேர்த்தோம்னா திண்ம கழிவு. அப்ப இந்த திண்ம கழிவை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, தொழிற்சாலை தொழிற்சாலை, பிரதேசத்துக்கு பிரதேசம் ரெண்டு இது வேறுபடும். நாங்க ஒரு நகரத்தில் இருக்கிற திண்ம கழிவுக்கும் ஒரு குடிசை கொண்ட வயற்பகுதியில் திண்ம கழிவு அது உக்கக்கூடிய கழிவா இருக்கும். இது உக்க முடியாத கழிவு. அப்படி வேறுபடும். அதே நேரம் சில நாடுகள்ல அடிவாரிக்கிறது. இப்ப நமக்கு தெரியும், நாங்க சொல்றது தானே. இப்ப எங்களுக்கு டிஸ்பிளே போனா கம்ப்யூட்டர் நாங்க பயன்படுத்த மாட்டோம். சரி, நாங்க டிஸ்பிளே எல்லாம் போய் நாம எல்லாம் போய் பயன்படுத்தும். டிஸ்பிளே போயிட்டு அப்ப நானும் கூட ரத்னபுரியில இருக்கிற காலப்பகுதியில என்னுடைய லேப்டாப் வந்து அடிக்கடி மட்டக்களப்புக்கும் ரத்னபுரிக்கும் போய் கொண்டு வாரணும். வீட்டை வாரது மட்டக்களப்புக்கு ரத்னபுரி ஸ்கூலுக்கு போற நேரத்தில் இந்த லேப்டாப்பை கொண்டு போகக்குள்ள பஸ்ஸுக்குள்ள அப்படி அது நெருக்கப்பட்டு என்ன செய்தென்றால் அதுல டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே போயிட்டு சொன்னால் லேப்டாப் சரி நான் நேரமே லேப்டாப் வந்து புதுசா வாங்குறேன்டா குறைஞ்ச ஒரு நல்ல லேப்டாப் கொண்டு வாங்குறேன் ஒரு 50,000 ரூபா வரும். அப்ப என்ன செய்யறது? நான் பார்த்தேன் இனி தான் தொடர்ச்சி நடக்க போகுது. போக்குவரத்து இருக்க போகுது. 5 வருஷத்துக்கு போய் நடத்திட்டான் ரத்னம். அப்ப நான் என்ன செய்யறேன்னால் எனக்கு அது இன்னொரு வகையில மாறி நான் யோசிச்சேன். இதுல வந்து டிஸ்பிளே தான் போயிட்டு லேப்டாப் பண்ணுது தானே மற்றது ரைட். அப்பதான் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யறேன்டா ஒரு எங்களுக்கு டிஸ்பிளேக்கு ஒரு அடிஷனலாக ஒரு மீட்டர் ஒன்றும் தேவைப்பட்டது. மீட்டர் ஒன்றை வாங்கி வைக்கும். அப்ப அந்த மீட்டரை வாங்கி வச்சுட்டு அதுல இருந்து பாவிச்சு சரியும். அப்ப பாவிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பார்த்தால் பேட்டரியும் போயிடுச்சு. வெற்றிக்கு முதல் வெற்றியும் போயிடுச்சு. வெற்றியும் போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தனி ஒரு பிசி உண்டு, ஒரு இது சிபி ஒன்று மாதிரி
அப்ப என்ன செய்யணும்னா அதையும் பேட்டரியும் போய் தண்டு போட்டு சரி பரவாயில்ல பவர் அடிச்சு அதை யூஸ் பண்ணி போடணும். இப்படி கிட்டத்தட்ட என்னுடைய ரத்னபுரி காலம் வரைக்கும் அந்த லேப்டாப் தான் எனக்கு கடைசி வரைக்கும் உதவியா இருந்தது. சரி மானிட்டர் வந்து வேறையா இருக்கும், மற்ற இடத்துல இருக்கும், மானிட்டர் அப்படியே இருக்கும், லேப்டாப் வந்து பாவனையில இருந்து கொண்டே இருக்கும். ஊருக்கு கொண்டு வந்து இப்போ பிரான்ஸ் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் இங்கே வச்சு அது ஒரு போட் அடிபட்டு போனேன். அப்போ இப்படி நான் யூஸ் பண்ணிட்டேன், பேட்டரியும் போயிட்டு பிள்ளையும் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதே இது ஒரு பணக்கார நாடோட இருக்கிறாங்க அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் என்றால் என்ன நடக்கும், அதை தூக்கி ஒரு மூலையில நடக்கும் பாதிக்கப்பட்டிருக்காரு. பிள்ளை வைத்து நான் என்னதுக்கு இதை கொண்டு போகணும், இதை கொண்டு போனால் என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது சொல்லி யோசிக்கிறார். யூஸ் பண்ண மாட்டேன். நபருக்கு நபர்களுக்கு நாட்டுக்கு நாடு எது கழிவு எது கழிவுன்றதோ ஒரு மாறுபட்ட கருத்தை கொடுக்குறதா இருக்கு. அதான் பொதுவாக அவர்களுடைய மனப்பாங்கு அடிப்படையில அவர்களால் தேவையற்ற ஒதுக்கப்படுறதா கழிவு. ஒரு ஜப்பானை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் என்றால், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கணனிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட 2010ஆம் ஆண்டு வந்த கணனிகள் வந்து 2015 வந்து வேறு கணனிகள் வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து பாதிக்க மாட்டாங்க, மற்ற இதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்டாயமே அதை பயன்படுத்த இயலாத மாதிரி இருக்கு. சில விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அப்படி இருக்கு. அதே மாதிரி போன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், போன் வந்து நிறைய பேர் புதிதாக வருகின்ற போன் வச்சிருக்கு. இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் வந்து 11 12 சொல்லி வந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு அந்த சாஃப்ட்வேர் வச்சு. ஆனால் சிலர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு எடுத்த போன் இருக்கு. அதனால அதுல வந்து சில யூடியூப் வேலை செய்யாது, ஜூம் வேலை செய்யாது, சில வளங்களுடைய உங்களுக்கு வந்து நிலைமையில் வந்திருக்காது. நீங்களும் சமைக்கக்கூடிய சில விடயங்களை நீங்களும் ஷேர் பண்ணணும்னா சில விஷயங்கள் சொல்லணும். நீங்க முடிஞ்சது பிறகு சில விஷயங்களை நீங்க கதைக்கு போடணும், சில விடயங்களை சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவு வரும். சில விடயங்களை நீங்க படிப்பிக்கிறது வந்து உங்களுக்கு விளங்குதா, எனக்கு உங்களுக்கு அது இலகுவா இருக்கு அந்த விஷயத்துக்கு சொல்லணும். சில சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு போகணும். அடுத்தது அந்த போன் என்ன செய்யலாம், சில பேருக்கு அது பெரிய ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் போன் மட்டும்தான் தேவைன்ற அளவுக்கு அந்த போன் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு 4G வந்து 5Gயும் வந்து அன்னைக்கு. ஆனால் 3G போன் வச்சுக்கா, 2G போன் 3G போன் வச்சுக்கா சொல்லிருக்கேன். பிறகிட்ட இப்ப இன்னொரு போன் இருக்குது 3G போன், ஓகே இடம் போன் இருக்குது 3G தான். அவர்கள் வைஃபைல மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சும்மா டேட்டா ஒன்று பேர் அது என்றால் டயலாக் உங்களை ஏர்டெல் பவர் வாங்கி தந்தானே. இப்போ அதுக்கெல்லாம் வந்து 2Gயும் 4G தான் வேலை செய்யும். இப்போ 2Gயில போன் பண்ண கிடைக்கும், டேட்டா ஒன்று யூஸ் பண்ணிடும். அது அந்த மாதிரி இப்போ அது வந்து தம்பி ஒரு அளவுக்கு கொடுத்துருக்கீங்க, அவர்கள் வந்து சும்மா யூஸ் பண்ணும். எனக்கு அவசரத்தை வண்டாலங்க இப்போ வந்து சாட்சி போகணுன்றதுக்காக கொண்டு போக யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி நபருக்கு நபர் அல்லது நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு நடக்கும் இந்த வரைவிலக்கணங்கள் வந்து வேறுபடும். ஒரு ஆளுக்கு கழிவாய்க்கு இன்னொரு ஆளுக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்ப திண்மக்கழிவு முகாமைத்துவம், திண்மக்கழிவு என்னன்னு பார்த்தினாங்க, தொடர்பாக பார்த்தினாங்க. இப்ப திண்மக்கழிவு முகாமைத்துவம்ன்றது என்ன? முகாமைத்துவம்ன்ற வேர்ட்டை பொறுத்தவரை நான் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த முகாமைத்துவம் பாருங்க. அனர்த்த முகாமைத்துவம், சூழல் முகாமைத்துவம். முகாமைத்துவம் என்ற விஷயமே எங்களுக்கு என்னென்று வருகிற முகாமைத்துவம், அந்த விடயத்தை வந்து நாங்க ஹேண்டில் பண்றது என்றால் அனர்த்தம்னா அந்த முகாமைத்துவம் என்றால் அனர்த்தத்தை கையாளுறது. எப்படி கையாளுறது? மேக்சிமம் வந்து அதுல இருந்து எங்களுக்கு வார ஆபத்தை குறைக்கிறது, அதுல இருந்து கிடைக்க போற அதன் மூலம் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நன்மைகள் கூட கொடுக்கலாம். பாடசாலை முகாமைத்துவம், பாடசாலைகள் வந்து மேக்சிமம் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வது, அங்க வர இருக்கின்ற வர்ற சிக்கல்களை பிரச்சனைகளை அல்லது பாதிப்பான விடயங்களை குறைக்கிறது. இப்போ படிக்காம மாணவர்கள் இருக்காங்கன்னா அது பாதிப்பு, அந்த விஷயத்தை குறைக்கிறது பாதிப்பு. மாணவர்கள் வந்து ஒழுக்கமானவர்களாக பாடசாலையிலிருந்து வெளியேறணும்ன்றது ஒரு இலக்காக இருந்தால் அந்த இலக்குக்காக ஒழுக்கம் இல்லாம அல்லது போதைப் பொருள் பாவனை எப்படி அந்த குறைக்கணும் என்று ஒர்க் பண்றது பாதிப்பான விடயங்களை குறைக்கிறது.
அதுல இருந்து கிடைக்கிற சாதகமான விடயங்களை உயர்த்துறதும் இந்த முகாமைத்துவ அந்த அடிப்படையில பார்த்தோம் திண்ம கழிவுகளை உருவாக்கத்தை கட்டுப்படுத்துறது, சேமிக்கிறது, சேகரிக்கிறது, பரிமாற்றம் செய்கிறது, போக்குவரத்து செய்வது, பதப்படுத்தல் மற்றும் அகற்றல் ஆகிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதுதான் திண்ம கழிவு முகாமைத்துவம்ன்றது கட்டுப்படுத்துறது, சேமிக்கிறது, சேகரிப்பு. அதாவது அதை கட்டுப்படுத்துறது தொடக்கம் பெற்ற வரைக்கும் சேமிக்கிறது, சேகரிக்கிறது, பரிமாற்றம், அப்படி எல்லா வழியும் உள்ளடக்கியது திண்ம கழிவு. அப்ப இந்த திண்ம கழிவு மாற்றத்துக்கு நான் இன்னொரு சொல்ல வேண்டாம், திண்ம கழிவுகள் உருவாகிறதுக்குரிய வழிவகைகளை கண்டறிந்து கட்டுப்படுத்தும். உருவாக்கிய திண்ம கழிவுகளை சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை அகற்றுறது அல்லது அதுல இருந்து வேறு பயன்பாட்டை ஏற்படுத்துறது. அதன் மூலம் அந்த திண்ம கழிவுகளை குறைக்கிறது. இல்ல கட்டுப்படுத்தலாம் வரும், இருக்கிறத குறைக்கிறது அல்ல இருக்கிறது பயன்படுறது. இப்ப திண்ம கழிவால ஏற்படுற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு திண்ம கழிவுக்குரிய சோர்ஸ் என்னன்றது நாங்க பார்க்க முடியும். அப்படி ஏன் திண்ம கழிவு விட திண்ம கழிவால ஏன்ன்றது நான் பார்ப்போம். பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும். இருக்கு. இது ஒரு நிறைய திண்ம கழிவு தொடர்புடைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வுகளை போட்டிருக்கிறது. இதுல ஒரு திண்ம கழிவு ஏற்படுற பிரச்சனைகள் நீங்க அனலைஸ் பண்ணணும் அல்லது கரைக்கணும். இந்த வகையில் திண்ம கழிவுகளை பொறுத்தவரை நிலத்துல பிறந்த பகுதிகளை அகற்றக்கூடாது. அது நிலத்தடி நீர அல்லது சுற்றுச்சூழல இல்ல ஆரோக்கியத்தில் எதிர்மறையாக ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், திண்ம கழிவுன்றது இந்த ஏரியாவா நான் நினைக்கிறேன், நான் கொழும்புக்கு கதிரவடிக்கு போக முடியாது. தெரிஞ்சு பழைய ரோடு சொல்லுவாங்க, பழைய ரோடு பரணம் ஆரம்பிச்சிருவாங்க. இதென்ன என்ன தர மறந்து போயிட்டு வெள்ளம்பிட்டிய பகுதியா இருக்கும். அந்த கழிவோட மனம் ரசகுல்லால இவ்வளவு வித்தியாசமா இருக்கும். தெரியல. அப்ப அதே போல அது பக்கத்துல இருக்கிற எப்படி நீங்க மனம், அது நீரோட கலந்து கூட அப்படி இருக்கு. நீரை சூழலை பல்வேறு வகையான சுகாதாரத்துக்கு அதே போல பார்த்தீர்கள் ஈரநிலங்கள், ஆறுகள், நிறைய பகுதிகள் பிளாஸ்டிக் பொருத்தின் இந்த கல்களாக திறப்படப்பட்டு குப்பை மாடு சரிந்ததால இந்த குப்பை மணல் சரிந்ததால வீடுகளும் சேதமடைகிறது. டிசாஸ்டர். இதை விட நான் பார்த்தோம்னா குப்பை மணல் சரிந்தது அது நடக்கும். ஈரநிலங்கள், கரையோர பகுதிகள் போன்றவை பிளாஸ்டிக். அடுத்த நாங்க பார்க்க முடியும் நோய் தாங்க முடியாது. நான் சொன்னாரு வெள்ளம்பிட்டிய ரோட்டாளர் போனதுதான் தெரியும். காலையில கோணம் தீயணத்தன், வளிமண்டலம் மற்றும் நீர் மாசுபாடு, அழகியது குப்பை கடந்தாலும் அசிங்கம் தான். அதை யானை சாப்பிடுவோம், நாய் சாப்பிடுவோம், இப்படி ஒரு குசினிக்கும் அவருடைய கிச்சனுக்கு சமையல் பல்வேறுபட்ட பேர்களால் கிச்சன், சமையலறை, குசினி, அடுப்பங்கரை, உங்களோட கிச்சனுக்கு இல்லை சமையலறை இந்த கழிவுகள் நடந்தாரு உங்களுக்கு அது ஒரு பாரு. என்னோட அது துருநாற்றம் எடுத்து சில துருநாள் பழைய சோறு எல்லாம் இருந்ததுன்னா மனம் வித்தியாசம். உனக்கு கோவா கறி எல்லாம் வந்து 2-3 நாள் ஆகிட்டா மனக்கு வித்தியாசமா இருக்கும். சரி சாப்பிடாம நம்ம மாமிச கறி கூட துருநாற்றம். சில தீயனத்தங்கள் கூட ஏற்படும் கழிவுகளா எனக்கு போய் விட்டா அப்படியே பறந்து போய் விளையாடு. சரிதானே? அடுத்தது இந்த இதுகளால ஆறுகள், நீரோடைகள் இப்படிப்பட்டதுகள்ல
இருக்கிறபடியா அதுலயும் பாதிப்பு சரிதானே? அடுத்த கிளாஸ்ல சரிதானே?